தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உடனடியாக கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவியில் நியமிக்கப்பட்டார். கட்சியில் இணைந்தவுடன் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம். இந்த வெற்றி கழகத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது பல IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. ஆனால் ஓராண்டு காலம் ஆனது, யாரும் இணையவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு IRS அதிகாரி அருண்ராஜ், இவர் விஜய்க்கு நெருக்கமானவர், விஜய்க்கு ஆலோசகராக இருந்துள்ளார், இந்திய ஆட்சித்துறை அதிகாரி ஆவார். தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்தார். சற்று முன் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு உடனடியாக கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்த அருண்ராஜ் யார் என்று சொன்னால், விஜய் வீட்டில் ஒரு காலத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த பொழுது அதனை முன்னின்று நடத்தியவர் இந்த அருண்ராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தனக்குரிய டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய உதவியவர். இதனால் பாஜகவின் அதிருப்திக்குள்ளானார். பாஜக அதிகாரிகள் இவருக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தனர். இதன் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். விஜயின் நெருங்கிய ஆலோசகர், அதே நேரத்தில் தற்பொழுது கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் இன்று கட்சியில் இணைந்துள்ளனர். தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் வெற்றி பெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.